அப்படி ஒன்றும் இந்த இயற்கைக்கு மிஞ்சின அறிவு நம்மக்கிட்ட இல்லை. அதுகிட்ட இருந்தே நம்ம எடுத்துக்கிற முடியும், அதுகிட்ட நம்ம திருப்பி கொடுக்க முடியும். அவ்வளவுமே தவிர யாரும் உங்கள்கிட்ட சொல்லலை. உங்களை எது நடத்திட்டு போகும் அப்படின்றது இருக்கோ அது நடத்திட்டு போகும், நடத்தி கொண்டு போய் உங்களை எங்கே சேர்க்கணுமோ சேர்க்கும். அதே மாதிரி அந்த எனர்ஜி சோர்ஸ் எப்போ முடியணுமோ அந்த எனர்ஜி முடியும். நீங்கள் சிவனுடைய பிக்சரில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அரைக்கண்ணை 3 மணிக்கு தான் உட்காந்துருப்பார். உள் உலகத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார், வெளி உலகத்தையும் பார்த்துக்கிறார் சமநிலையில். அவர் அப்படி தான் தவம் பண்ணுறாரு. அவர் கண்ணை இப்போ இதுலேயே 2 விஷயங்கள் இருக்குது. நான் உருவாகுதா இல்லை நான் உருவாக்கப்படுதா அப்படின்னு 2 இருக்குது. நம்ம பிறந்தோடனே ஒரு இனப்பெருக்கத்தை பெருக்கிறதுக்கு இந்த மனித இனம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இதை தாண்டிய அறிவு நிலையில் இந்த மனித இனம் இன்னைக்கு உச்சக்கட்ட நிலையில் இருக்குது. ஆனால் இந்த உச்சக்கட்ட நிலையை தன்னுடைய வளர்ச்சிக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற போதா இல்லை தன்னைத்தானே அழிக்க பயன்படுத்த போகிறா? இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம். இதில் எவன் தெளிவு பெறானோ, எவன் தெளிவு பெற்று தன்னுடைய நிலையை டாப்லேயும் போவேனா லோலையும் இருக்க வேணாம், எனக்கு தெரியாமல் இருக்க வேணாம், தெரிஞ்சு நான் மேதையாக வேணாம், ஆனால் ஒரு சமநிலையில் நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு மனநிலை ஒரு மனிதனுக்கு எவனுக்கு இருக்கோ அவன் இந்த உலக வாழ்க்கையில் ஆரோக்கியம் நிம்மதியும் பெற்று வாழ்வான். இதை தாண்டி எக்ஸ்ட்ரீமாக நம்ம போவோம் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு தடையாக தான் அமையும். அதே போல் தெரியாத விஷயங்களை மனது உருவாக்கி தெரிஞ்சுக்கிறோன்னு உன்னை தூண்டி தூண்டி நீ வேறு பக்கம் போகக்கூடிய ஒரு விஷயங்களும் நடக்கும் வாழ்க்கையில். அப்போ உனக்கு தெரிய வேண்டிய நேரத்தில் எல்லாமே இப்போ நீ வளர்ந்ததுலேருந்து நீ என்ன முயற்சி பண்ணி என்ன சாகிற வரைக்கும் ஒவ்வொன்றும் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்க, செய்யலை, அப்படி எதுவும் செய்யலை. உனக்கு தானாகவே நடந்துக்கிட்டே வருது. இன்னைய வரைக்கும் இப்போ பேசுகிற வரைக்கும் எல்லாமே தானாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படித்தான் ஒவ்வொரு செகண்டும் நடந்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம வாழ்க்கையை ஒரு முடிவுக்கும் தீர்மானத்துக்கும் கொண்டு வரணும் அப்படின்ற மனித மனம் இயங்கிக்கிட்டே இருக்கு. இப்படி தான் ஒரு அமைப்பு, இதுக்கு கீழே தான் நம்ம இருக்கணும், இதுக்கு கீழே தான் பரிணமிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடையும் ஒரு கோட்பாடையும் கொண்டு இருக்கும் போது நம்ம மனம் இந்த இடத்துல எதிர்பார்க்குது. இந்த விஷயத்துக்கு இது ஒத்து வருமா, இதை நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வர முடியாது. ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு இல்லை நம்மளை பற்றி இயற்கையை தெரிஞ்சவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர முடியாது. இந்த இயற்கையை ஆராயிறதுக்கே தனி அறிவு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி ஒன்றும் இந்த இயற்கைக்கு மிஞ்சின அறிவு நம்மக்கிட்ட இல்லை. அதுகிட்ட இருந்தே நம்ம எடுத்துக்கிற முடியும், அதுகிட்ட நம்ம திருப்பி கொடுக்க முடியும். அவ்வளவுமே தவிர இதை தாண்டி நீங்கள் பிரபஞ்சத்து சம்மந்தப்பட்டதுக்கு கொஞ்சம் மேல் நோக்கி போனீங்கனாலும் உங்களுக்குள்ள தான் அந்த அனுபவத்தை பார்க்க முடியுமே தவிர நீங்கள் பிரபஞ்சத்தை சுற்றி பார்த்து அறிய முடியாது. இப்படித்தான் யதார்த்த லைஃப்பும் யதார்த்த வாழ்க்கையும் இன்னைக்கு இருக்குது. அப்போ நம்மளுக்கு எது தேவை அப்படின்றத இன்னைக்கு உணரணும். இன்னைக்கு ஒரு விஷயத்த நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சரி, அடுத்தது அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் போகணும். இதில் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை அதிலே தொலைச்சிடவும் கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைன்னு இருக்கும். ஆனால் நீங்களாம் நினச்சிடக்கூடாது இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, நான் தேடி இதை கண்டுபிடிச்சி இது பண்ணுறதே என்னுடைய முதல் கர்மா அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்கிட்டால் அது உங்களுடைய தப்பு தான். யாரும் உங்கள்கிட்ட சொல்லலை. உங்களை எது நடத்திட்டு போகும் அப்படின்றது இருக்கோ அது நடத்திட்டு போகும், நடத்தி கொண்டு போய் உங்களை எங்கே சேர்க்கணுமோ சேர்க்கும். அதே மாதிரி அந்த எனர்ஜி சோர்ஸ் எப்போ முடியணுமோ அந்த எனர்ஜி முடியும். அதுக்குள்ளேயுமே நம்ம முந்திக்கிட்டு நம்ம இதை செய்ய முடியுமா அதை செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கும் போது தான் நம்மளுடைய யதார்த்த பாதையிலேருந்து விலகிடுறோம். அப்படி விலகும் போது நம்மளுக்கு என்ன பண்ணுது, தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லாத எண்ணங்களை போட்டு கொண்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலவே நம்ம பாதுகாக்க முடியாத அளவுக்கு ஒரு பயமான பதட்டமான நிலையில் இன்றைக்கி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயமே. இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தா இதிலிருந்து மனிதன் தன் மனத பிடியிலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முழுதாக விடுதலை அடைய முடியாது, ஆனால் ஏதோ ஒரு தன்மையில் விடுதலை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாழ்க்கையை சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசுலேயே சிக்கிக்கிட்டாலும் சமநிலையாக வச்சுக்கிற முடியாது. மனசுலேருந்து வெளியே வந்துட்டாலும் அது வேறு வித ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த மனதை வெளியிலையும் உள்ளேயும், அதாவது நீங்கள் கண்ணை மூடுனீங்கன்னா எப்படி ஃபுல் கண்ணையும் மூடாமல் அரைக்கண்ணையும் மூடாமல் பாதி உள் உலகத்துக்கும் பாதி வெளி உலகத்துக்கும் இருக்கிற மாதிரி நீங்கள் சிவனுடைய பிக்சரில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அரைக்கண்ணை 3 மணிக்கு தான் உட்காந்துருப்பார். உள் உலகத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார், வெளி உலகத்தையும் பார்த்துக்கிறார் சமநிலையில். அவர் அப்படி தான் தவம் பண்ணுறாரு. அவர் கண்ணை மூடி நீங்கள் தவம் பண்ணுறத மேக்சிமம் பார்த்துருக்க முடியாது. அரைக்கண்ணு தான் இருக்கும். அந்த அரைக்கண்ணு பாதி கண்ணு இந்த பூமியை நோக்கி, இந்த நிலத்தை, அதாவது அவர் எங்கே உட்காந்துருக்கோ அதை சார்ந்த பகுதியை நோக்கி இருக்கும். மீதி அவருடைய உள் உலகம். அந்த உள் உலகன்றது நம்மளுடைய சித்தம் பகுதியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம உயிரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்ற விஷயத்த அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம்.
இந்த விழிப்புணர்வு நிலையில தான் அவர் இருப்பார். இதுதான் வந்து சிவநிலை. இந்த மாதிரி நிலையில தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் வாழ்க்கையை. அதாவது வாழ்க்கையை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நான் அட்வைஸ் சொல்லலை, ஃபாலோ பண்ணணும். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு அனுபவத்தில் இருந்ததை. அதாவது சமநிலையில் போகும்போது வாழ்க்கையோட நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இதை வந்து நம்ம தாங்கக்கூடிய வலிமையும் சக்தியும் புரிஞ்சுக்கூறக்கூடிய நிலைமையும் நம்ம தெரியும் போது நம்மளுக்கு வர பாதிப்பு பெரிய பாதிப்பாக தெரியாது. அதே மாதிரி பெரிய பாதிப்புகளை சிக்க மாட்டோம். நம்ம மனதான் கர்மாக்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அதுதான் நம்மளை ஒவ்வொரு நிலையும் சிக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அப்படி சிக்க வைக்கக்கூடிய மனதை நீங்கள் புரிஞ்சுக்கிற மூலமாக அந்த சிக்கல்ல இருந்து விடுபட முடியாட்டியோட அந்த கஷ்டத்தை அனுபவிக்காமல் கொஞ்சம் விலகி இருக்கலாம். இது வந்து சாத்தியம். அந்த மனம் மூலமாக தான் உடலும் செயல்படுது. அப்போ ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர் இருக்குது. மனதானா உள்ளே இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஃபுல்லாகவே மனது தான். மனது ஃபுல்லாக வெளியே இருக்குது. வெளியிலேருந்து உள்ள ஒரு துளி தான் வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கு நம்மளை. மற்றபடி மனது எங்கேயுமே நிறைஞ்சிருக்கு. மனது குறிப்பிட்ட இதுக்குள்ளே இருக்குது. ஒரு செல்லில் எல்லா செல்லுலையும் இருக்குது மனது. அதே நேரத்தில் எல்லா இடத்துலையும் மனது இருக்குது. மனம் இல்லாத இடமே இல்லை. இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய சில ஒரு குறிப்பிட்ட எல்லையை வச்சு வரைக்கும் அந்த பிரபஞ்ச மனம், அதாவது பூமியோட மனம் மாதிரி எப்படி ஒரு சுழற்சி நடக்குதோ, பிறந்து இறந்து அதே தான் வந்து பிரபஞ்சத்துக்குன்னு, அதோடைய ஒட்டுமொத்த பால்வெளி திரளுக்கும் அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் ஒரு மனங்கள் செயல்படுது. அந்த மனமும் சுருங்கி விரியக்கூடிய தன்மையாகவும் இருக்குது. அதை தான் ஆதியில் பல வடிவங்களில் பாட்டாக படித்து வச்சுருக்காங்க. இப்போ சயின்ஸ்லவும் சொல்லியிருக்காங்க. இன்னும் முழுமையான ரகசியத்தை வந்து இன்னும் யாரும் வந்து வெளிப்படுத்தி சொல்லலை. ஆனால் சொல்லியிருக்காங்க, பரிபாசையாக சொல்லியிருக்காங்க. இருக்குது, நம்மளுக்கு புரிகிற மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்றாப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கல. தேடுனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதுவாக நம்மளுக்கு அறிவிக்கணும். இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலை. இப்போ இதுலேயே வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது. நான் உருவாகுதா இல்லை நான் உருவாக்கப்படுதா அப்படின்னு ரெண்டு இருக்குது. நம்ம பிறந்தோடனே ஒரு நம்மளுக்கு சாப்பாடு வேணும், இது வேணும், நம்ம யாரையும் வந்து கேட்குறதில்ல. அழுகை மூலமாக உணர்வு மூலமாக நம்ம தெரிவிக்கிறோம். அதே நேரத்தில் வந்து ஒரு பொருளை பார்க்கும் போது நான் என்ற ஒன்று ஏற்பட்டுரும். நீங்கள் ஒரு செடியை பார்க்குறீங்க, செடியை பார்த்துட்டு இந்த செடி என்ன செடி அப்படின்னு யோசிக்கும் போதே ரெண்டாக பிரிஞ்சிடுவீங்க. ரெண்டாக பிரிய ஆரம்பிச்சிருக்கீங்க. ரெண்டாக பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? செடி வேறு நீங்கள் வேறு இந்த இடத்துல மாறி போகுது. அப்போ செடி வேறு நீங்கள் வேறு மாறின அடுத்த செகண்ட் வந்து நான் உருவாயிருக்கு. இன்னொரு பொருள், அதாவது உருவாக்குபவன் உருவாக்குவன் சொல்லி வந்துடுது. அதாவது பார்ப்பவன் பார்க்கப்படுபவன், அப்படி விட வச்சுக்கலாம். பார்ப்பவன் பார்க்கப்படுபவன். அப்போ இதாயிடுச்சு. இந்த இடத்துல எப்போ பிரிவு வருதோ, ரெண்டாக வருதோ, அப்போ இன்ப துன்பம் ஆரம்பிச்சிருக்கு. அப்படிதான் நம்ம உறுப்புகள் வந்து படைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுவே வந்து நீ அங்கேருந்து, அதாவது நீயே பார்த்து நீயே உன்னை உருவாக்கி நீயே அதை வந்து கற்பனை பண்ணி நீயே அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து நீயே அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சிக்கிற, இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையாமல் போயிடுற. இப்படி ஒன்று இது புரியாமல் இருக்கலாம். ஆனால் வந்து இது எப்படி சொன்னால் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி தான். ஒரு நம்ம கண்ணிலேருந்து வரக்கூடிய ஒளி தான் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு ஆதாரம். அதை ஒளியை கடவுளை நம்ம சொல்கிறோமா? இந்த ஒளியை வந்து கடவுள் தன்மையில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்கணும்னா அந்த ஒளி தேவை. இந்த ஒளி நம்ம கண்ணில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு பொருளை பார்க்கும் போது அங்கே பார்த்த அடுத்த செகண்ட் இங்கே ஒன்று உருவாயிருக்கு. ஒன்று இல்லை, நீ அதோடையே சேர்ந்து உருவாகணும், ஒன்றிணையணும் அப்படின்னும் போது நீ வேற அது வேற. இப்போ ரெண்டு ஒன்றிணைய போறீங்க அப்படின்னா ரெண்டு ஒன்றிணைஞ்சா என்ன ஆகும்? நீ ஒரு இயற்கையான ஒரு இதில் வந்து சார்ந்திருப்ப. தனித்த உயிராக வந்து இருக்க மாட்டேன். அவ்வளோதான். இவ்வளோதான் விஷயமே. இது வந்து இதை வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே போக அது அனுபவத்தில் வரும்போது நம்மளுக்கு வேணால் இதை பற்றி தெரிய வரலாம். அது வரைக்கும் இந்த இயற்கையும் இந்த புறமும் பெரிய மர்மம் தான். அவ்வளோ சீக்கிரத்தில் இதுக்கு புதிர் வந்து விடை காண முடியாது. அதுக்கு புதிருக்கு விடை காணா நீங்கள் அதோட பெரிய சக்தி படைத்தவங்களாம் ஆயிடுறீங்க. அதனால் இதை புரியறதுக்கு முயற்சி தான் பண்ண முடியுமே தவிர புரியறதும் புரியாததும் நம்ம கையில் இல்லை. அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம்.